காய்ஸ், வெல்கம் டு மை லைஃப் இன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடை கஜ்ராங்க. ஸோ ரொம்பவே சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஸோ டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான் நம்ம இப்போ வீட்டில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை. ஸோ இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நெய், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப அளவுக்கு சோடா மாவு. ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டே வாங்க. ஸோ தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பொல பொலன்னு ஆகிடும். அதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இதை வந்து குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து திரட்டிடலாம் அந்த மாவு வந்து. ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து தடிமனாக எடுக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் கடித்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் மெலிசாக திரட்டிட்டிங்கன்னா பிஸ்கெட் போல் இருந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து மீடியமான இருக்கிற ஸ்டேஜ் வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க. ஸோ மாவு வந்து திரட்டும் போது ஒட்டும். நீங்கள் வந்து தனியாக வந்து மைதா மாவு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தடவி நீங்கள் வந்து திரட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியம் அளவுக்கு வந்து திரட்டியாச்சு. ஸோ சைஸஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுறது உங்களோட இஷ்டங்க. சில பேர் வந்து பாக்ஸஸாக எதிர்பார்ப்பாங்க, சில பேர் வந்து டைமண்ட் கட் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கட்டு வந்து என்ன மாதிரி நீங்கள் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து ஈரப்பதமாக இருந்ததுன்னா உங்களால் அந்த தனித்தனியாக எடுக்கும் போது அந்த பீசஸ் கரெக்டாக வராது. ஸோ அதனால் தண்ணி வந்து அளவு நீங்கள் பிசையும் போதே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது மாவு பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாங்க ராவா. ஏன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த ஏலக்காவோடைய வாசனையும் அந்த சர்க்கரையும் வந்து இது அப்படியே வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். என்ன பண்ணுறது, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு நாங்கள் செய்கிறோங்க. நாங்கள் இப்போ பேட்ச் வந்து ஒரு பேட்சாக போட்டு நம்ம எடுக்கலாம். பெருசாக அளவுக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பேட்சஸாக போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பீசஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிட்டோம், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்ற மாதிரி தாங்க. எதுவுமே வீண் பண்ணுற அளவுலாம் கிடையாது. நீங்கள் வந்து என்னென்ன சைஸஸ் கட் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா பொரியும். இல்லைனா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் சாம்பிள் ஒன்று போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ பொரிக்கும் போதேங்க அவ்வளோ வாசங்க, செம்ம வாசனையாக வந்து யார் வீட்லேயே பலகாரம் செய்கிறாங்கடா அப்படின்ற அளவுக்கு வாசனை தூக்குங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கிட்ட வரணும். இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே வந்து எடுத்துடலாம். ஸோ நாங்கள் வந்து 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ மீதி இருக்கிற எல்லா ஃப்ரையும் வந்து போட்டு எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.